கிரண்மஸ்ரீ மல்லியோஜிமன் அன்பு வணக்கங்கள். இந்த சக்தி உற்ற புலவர் அப்படின்னு சங்க காலத்தில் ஒரு புலவர் இருந்தார். அவர் தன்னுடைய நிலைமையை ஒரு நாரைகிட்ட சொல்கிற மாதிரி அழகாக ஒரு தமிழ் பாடல் ஒன்று பாடியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போமா? நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் பேடையும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்பூர் சக்திமுற்ற வாவியுள் தங்கி நனைசுவர் கூரை கனைக்குரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் மனைவியைக் கண்டு எங்கோன் மாறான் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொருத்தி காலது கொண்டு மேலது தழியி பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுவே அப்படிங்கிற பாடலை பாடினாராம். இன்னொரு தடவை பாடி காமிக்கட்டும் உங்களுக்கு. அதை எவ்வளோ அருமையான பாடல் இது! ஒரு சங்ககால பாடல். ஏழை புலவன் ஒருவன் தன்னுடைய நிலையை பாட்டில் சொல்லி மதுரையை ஆட்சி செய்த மாறன் வழுதி என்ற பாண்டிய மன்னனிடம் பொன்னும் பொருளும் பெற்றதை இப்பாடல் சொல்கிறது. இந்த ஒரு பாடல்லையே 9 பாடம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த பாடலில் என்னெல்லாம் சொல்லினாக்க, நாரை, பாம்பு, கை, கால், மெய் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதால் இது ஒரு விலங்கியல் பாடம். பனங்கிழங்கு பற்றி சொல்லியிருப்பதால் இது தாவரையியல் பாடம். செம்மை நிறம், பவள கூர்வாய் இந்த நிறங்களை பற்றி சொல்வதால் வேதியியல் பாடம். வடதிசை, தென்திசை, வாடைக்காற்று என்று குறிப்பு வருவதால் இது ஒரு இயல்பியல் பாடம். நீயும் நின் பெடையும் என்றும் மன்னனை பற்றியும் புலவனை பற்றியும் வருவதால் குடிமையியல் பாடம். புலவன் வறுமையில் வாடுவதும் மன்னன் பொருள் கொடுப்பதும் சொல்லப்பட்டு இருப்பதால் அரசியல் பாடம். ஆடையின்றி வாடையில் கையது கொண்டு மெய்யது பொத்தி என்று பொருளாதார நிலை பற்றி சொல்வதால் பொருளாதார பாடம். செங்கால், பவளக்கூர்வாய் என்ற சொற்களால் இது ஒரு அழகியல் பாடம். தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்று வருவதால் சுற்றுச்சூழல் பற்றிய பாடம். இப்படி 9 வகையான பாடம் அமைந்த பாடல் தான் இது. இந்த பாடலை திரும்பவும் கேட்கிறீர்களா? நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் பிடையும் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்பூர் சக்திமுற்ற வாய்வியுள் தங்கி நனைசுவர் கூரை கனைகுரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் மனைவியைக் கண்டு எம்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழியி பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே. இந்த பாடல் ஒரு நாரையை தூது விடுற மாதிரியும் அமைந்திருக்கிறது. இந்த நாரையிட்ட தன்னுடைய நிலைமையை எடுத்து கூறி இதை போய் என்னுடைய மனைவியிட்ட சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி நாரையை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாடல். இந்த அருமையான பாடலை எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்கவே அழுக்காது இல்லையா? வணக்கம்.